சாப்பாடெல்லாம் சூப்பர்மா. நான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது எப்படி இருக்குமோன்னு பயந்தேன். ஆனா நீங்க சூப்பரா கலக்கிட்டீங்கம்மா. உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துரும் பாக்கியா. தேங்க்ஸ் மேடம். அக்கா, வா செல்வி. மறுவழியில சந்திராக்காவை பார்த்தேன். சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் போதுமா, பணம் தர வேணாமான்னு கேக்குது. எல்லாருக்கும் நாளைக்கு பணம் கொடுத்துடலாம். அக்கா முடிஞ்சிருச்சுக்கா, ஆஃப் பண்ணி விடு. அக்கா அக்கா முடிஞ்சிருச்சு, டிவி ஆஃப் பண்ணு. ஓ முடிஞ்சிருச்சா? என்னக்கா, எந்த உலகத்துல இருக்கிற? ஏதோ ஒரு யோசனைடி. என்னக்கா, பேங்க்ல உன் அக்கவுண்ட்ல பணம் இருக்கிற சந்தோஷமா? அது உன் பணம் மட்டும் இல்ல, ஒரேடியா சந்தோஷப்படாத. நீ ஏண்டி இப்படி இருக்க? பலூனை பெருசா ஊதும் போது ஓடி வந்து குத்தி உடைக்கிற மாதிரியே பேசுற. அக்கா போன் அடிக்குது பாரு. பாக்குறேன். புது நம்பரா இருக்கு. ஏதோ ஃபாரின் நம்பர் மாதிரி தெரியுது. ஃபாரின் ஆர்டரா இருக்க போதுக்கா, எடுத்து பேசு. லைட்ல போய் சமைச்சிட்டு வரலாம். ஹேய், உன் நக்கல் இருக்கு பாரு. சரி, இந்த துணியெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு போ. இருக்கா கொஞ்ச நேரம். சரி. ஹலோ, யார் பேசுறது? நீங்க போன் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்க? நான் பேங்க்ல இருந்தே பேசுறேன் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. ஓ, பேங்க்ல இருந்தா? என் பேரு பாக்கியலட்சுமிங்க. மேடம், உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்க எந்த பேங்க்ல இருந்து பேசுறீங்க? மேடம், உங்க பேங்க்ல இருந்து தான் பேசுறோம். ஓ, சொல்லுங்க சொல்லுங்க. மேடம், உங்க ஏடிஎம் கார்டு பிளாக் ஆயிருக்கு, அதனாலே தான் கால் பண்ணிருக்கு. புரியல. உங்க ஏடிஎம் கார்டு பிளாக் ஆயிருக்கு மேடம், அதை ஓபன் பண்ணனும். என்ன சொல்றீங்க? பிளாக் ஆயிடுச்சா? இப்போ பிளாக் ஆயிருந்தா நான் பணம் எடுக்க முடியாதா? ஆமா மேடம், பணம் எடுக்க முடியாது. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எனக்கு நாளைக்கு பணம் வேணுமே. டென்ஷன் ஆக வேண்டாம் மேடம், உங்க ஏடிஎம் கார்டு பிளாக்கே இப்போ எடுத்துடலாம், அதனாலே கவலைப்படாதீங்க. அப்படின்னா இப்போ எடுத்துடலாமா? எப்படி? உங்க கையில கார்டு இருக்கா? கையில இல்லையே, உள்ள வச்சிருக்கேனே. அதை கொஞ்சம் எடுங்க மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. செல்வி, உள்ள என் பேக் இருக்கும், எடுத்துட்டு வா போ. இந்தா எடுத்துட்டு வரேக்கா. சார், கொஞ்சம் பிளாக்கை எடுத்து கொடுத்துருங்க சார், புண்ணியமா போகும் உங்களுக்கு. அதெல்லாம் எடுத்துடலாம் மேடம், ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஹலோ சார், எடுத்துட்டேன், சொல்லுங்க சார். மேடம், எந்த பேங்க் ஏடிஎம் கார்டு அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏங்க, நீங்க பேங்க்ல இருந்து தானே கால் பண்றீங்க? திரும்ப திரும்ப பேங்க பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், கஸ்டமர் டீடைல்ஸ் செக் பண்ணாம கார்டு லாக் எடுக்க கூடாது மேடம். அப்படியா? சரி சரி சரி. இது டிசிஎஃப்டி பேங்க். ஓகே மேடம், கார்டு மேல இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்க. 16 நம்பரா? இருக்கு. இதுல முன்னாடி இருக்குல்ல, அதானே? ஆமா மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே கார்டை பின்னால திருப்பி அங்க 3 நம்பர் இருக்கும், அதை சொல்லுங்க மேடம். பின்னால வேற இருக்கா? ஆமா மேடம், பாருங்க. சொல்றேன், எழுதிக்கோங்க. ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ ஹலோ,
இப்போ சரியாயிடுமா? சரியாயிடும் மேடம். கார்டு அன்பிளாக் ஆயிடும். பணம் எடுக்க முடியும்ல சார்? ஹலோ ஹலோ சார், ஹலோ. பேசிட்டு இருக்கும்போது வச்சுட்டாரு. யாருக்கா? பேங்க்ல இருந்து தாண்டி. நல்ல வேளை இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நாளைக்கு போய் பணம் எடுக்கிற டைம்ல சொல்லியிருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. ம், சரி, இதெல்லாம் எடுத்துட்டு போ. சரிக்கா. ஐயோ கடவுளே. மறுபடியும் கால் பண்றாங்க. சார் சொல்லுங்க சார். மேடம், உங்களுக்கு ஒரே ஓடிபி நம்பர் மெசேஜ்ல வந்திருக்கும். அதை சொல்றீங்களா? ஓடிபியா? மெசேஜ்ல பாருங்க மேடம், அதுல 4 நம்பர் இருக்கும். அதை சொல்லுங்க. ஆம். இருங்க இருங்க சொல்றேன். ஓகே மேடம், தேங்க் யூ. சார் பிளாக் எடுத்துட்டீங்கல்ல? சார் சார் சார், என்ன அவசரம் இவருக்கு? அதுக்குள்ள போனை வச்சுட்டாரு. அப்பா எப்படியோ பிளாக் எடுத்துட்டு என் பணம் என் கைக்கு வந்து சேர்ந்தா போதும்பா. ஷோ. என்னது, அக்கௌண்ட் எம்டியா இருக்கு, சுத்தமா பணமே இல்லை. என்னாச்சு? சுரேஷ், சொல்லுங்க சார். கேபினுக்கு வாங்க. ஓகே சார். சுரேஷ், டோரை க்ளோஸ் பண்ணுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸும் சாப்பிட்டாச்சா? பாதி பேர் சாப்பிட்டாங்க சார், மீதி பேர் சாப்பிடுவாங்க சார். ஏன் அவங்களையும் போய் சாப்பிட சொல்லுங்க, சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. யூனோ சம்திங், ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு பண்ணேன், பட் என் அக்கௌண்ட்ல கேஷ் இல்லைன்னு மெசேஜ் வந்துச்சு. சாரி சார், நான் வேணா ஆர்டர் பண்ணவா? அப்போ என்கிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ண கூட காசு இல்லைன்னு சொல்ல வர, அப்படிதானே? யூனோ சுரேஷ், இந்த அக்கௌண்ட்டை தவிர எனக்கு வேற 4 அக்கௌண்ட் இருக்கு. அதை வச்சு நான் பாத்துக்கிறேன். ஆனா இது என் ஆபீஸ் அக்கவுண்ட். இதுல பணம் ஏன் இல்லைன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கே நான் சொல்லல 4 மாசம் என் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகலன்னு, ஞாபகம் இருக்கா இல்லையா? சார், ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல இருந்து அன்னைக்கே 3.5 லட்சம் ரூபாய் போட சொன்னீங்கல்ல, அது உங்க சேலரி அக்கௌண்ட்லயே கிரெடிட் ஆயிடுச்சு சார். ஓ, அப்போ ஏன் ஆபீஸ்ல நான் என்ன செய்யணும், எவ்வளவு பணம் டிரா பண்ணணும்னு நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? என்ன குத்தி காட்டுறீங்களா? இல்ல சார். 4 மாசமா என் வீட்டு லோனோட இஎம்ஐ என்னோட சேவிங்ஸ்ல இருந்து தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த மாசமா அப்படிதான் கட்டிருக்கேன். என்னோட வீட்டு செலவுக்கு பணம் வேணும், என்னோட செலவுக்கு பணம் வேணும். இப்ப நான் என்ன செய்யறது? நீங்களா மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? அப்ப நான் என்ன பண்றது? சுரேஷ், கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல, என்ன சைலண்டா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. இல்ல சார், நானே இத பத்தி பேசலான்னு தான் நினைச்சேன். இங்க ஸ்டாஃபுக்கும் பாதி பேருக்கு சம்பளம் இன்னும் போடல, டைட்டா தான் இருக்கு சார். ஹலோ, நான் என்னோட பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன், உங்க கதையை சொல்லி என் வாய் அடைக்கலான்னு பாக்குறீங்களா? இல்ல சார், ஏற்கனவே 2 பேர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. நிலைமை கொஞ்சம் சரியில்லை சார். ஏன் மீதி இருக்கிறவங்க எல்லாரும் கிளம்பி போங்க. ரெசிக்னேஷன்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், அப்படியே கிளம்பி போங்க. யாருமே ஒழுங்கா வேலை செய்யல, எப்படி கலெக்ஷன் ஆகும்? எப்படி பணம் வரும்? நஷ்டம் நஷ்டம் தான். 1 வருஷமா இதே கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. போங்க, போய் வேலை பாருங்க. வீட்டு செலவு, என்னோட செலவு, எல்லாத்துக்கும் பணம் வேணுமே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்?
கம்பெனி நிலைமை இப்படி இருக்கே கடவுளே. எண்ணெயே இல்ல. எண்ணெய் தேய்க்காம இருந்தா முடி என்னத்துக்கு ஆறுது? பாட்டி எண்ணெயெல்லாம் தேய்ச்சா அப்படியே வழியும் பாட்டி. நானும் தான் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். எங்க வழிவா செய்து? வா ஜெனி, வாமா உட்காரு. குடு. என்ன நல்லா தூங்குனியா? நைட்டு தூங்கவே முடியல பாட்டி. நான் நைட்டு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே கொமட்டிக்கிட்டு மேல வந்துகிட்டே இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்படித்தாமா இருக்கும். வெந்நீர் குடிக்கணும். அப்புறம் தலையணைய கொஞ்சம் மேல ஏத்தி வச்சு படுக்கணும். சரியா? ஓகே பாட்டி. நேத்து தானே மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வந்த. திரும்ப இன்னைக்கு போய் என்ன வாங்கிட்டு வந்த? இல்லாத்த வெங்காயம் கம்மியா வித்துட்டு போனா அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். இத பாரு, இவளுக்கு ராத்திரி ஒரு மாதிரி இருந்துச்சான். இவ தூங்கும்போது பிளாஸ்க்ல கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொடு. சரிங்க அத்தை. பாப்பா எப்படா பிறக்கும்னு இருக்கு. வீட்டுக்கு வந்ததும் படிக்கவே வேணாம், பாப்பாவை தூக்கி வச்சுட்டே இருப்பேன். ரொம்ப ஆசைதான். நீ 10ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாப்பாவே பிறக்கும். வாங்க மாமா. ஏமாமா உட்காருமா. இல்ல உட்காருங்க மாமா. அட என்னமா நீ. ஷாபா. கொள்ளு பேர என்ன சொல்றான்? அது என்ன கொள்ளு பேர? இந்த கொல்லுனா குதிரை சாப்பிடுறது தானே? அட இவ வேற. ஏமா செலியே என் பேரன், அவனுக்கு பிறக்க போறது என் கொள்ளு பேரன். அதான் சொன்னேன். அது என்ன கொள்ளு பேரன்? பேத்தி பிறந்தா என்ன செய்வீங்களா? ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே இழுத்துருவிய. பேரனோ பேத்தியோ நல்லபடியா பெத்து எடுத்தா சரிதான். ஜெனி, உனக்கு என்ன குழந்தை பிறக்கணும்? எனக்கு பொண்ணுதான் ஆண்டி. ஆமா, செழி என்ன சொல்றான்? அவன் அப்படி எதுவும் சொல்லலையே பாட்டி. அவனுக்கும் பொண்ணுதான் பிடிக்கும். எனக்கு பையன் தான் வேணும். அக்கா, பையன் பாப்பா பெத்து கொடுங்க. ஏமா ஆணோ பெண்ணோ இந்த இடத்துல ஒரு தொட்டில கட்டி குழந்தைய போட்டு தாளாட்டிட்டு இருந்தா அதுவே பெரிய சந்தோஷம் தான். பாட்டி, என்ன இது ஒண்ணு கீழே ஒண்ணு மேல போட்டிருக்கீங்க? என்னாச்சுடி? நல்லாவே இல்ல. இனியா, நல்லாதான் இருக்கு. போமா, நல்லாவே இல்ல. இனியா போய் கோச்சிட்டு போறா. என்ன செஞ்சாலும் இவளுக்கு ஒண்ணுமே பிடிக்காது. அத்தை, நீங்க நல்லதான் தலைவாரி விட்டுருக்கீங்க. ஜெனி, உன் பிள்ளைய இனியா மாதிரி பிடிவாதம் பிடிக்காம வளர்க்கணும். ஏமா அதெல்லாம் அந்தந்த வயசுல இருக்கிறது தானே மாமா. ஆனாலும் இனியா கொஞ்சம் ஓவர் தான் மாமா. அவளுக்கு எது பண்ணாலும் பிடிக்கவே பிடிக்காது. சரி சரி இருக்கட்டும். முதல்ல அவளுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம் பொன்மா. என்ன உசு? அதான் வேலை செஞ்சுட்டு இருக்கான்ல, சும்மா சத்தம் போடாதீங்க. மா அப்பா, நோ ப்ராப்ளம் பா. மெயில் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்பா இந்நேரம் நீ ஆபீஸ் கிளம்பிருப்பிய, போலையா? அப்பா 10:30 மணிக்கு பக்கத்து ஹோட்டல்ல ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. ஃப்ரெண்ட பார்க்க போறேன். அதான் வீட்ல இருந்து கொஞ்சம் லேட்டா கிளம்பலான்னு இருக்கேன். அப்ப சரிப்பா சரிப்பா. அத்தை, நீ எங்க கிளம்பிட்ட? அவதான் அப்பவே சொன்னால பேங்குக்கு போறேன்னு. ஆமா அத்தை. பாக்யா, பேங்க்குக்கு தனியாவா போற? சலான்ல டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண தெரியுமா? ஏன்பா எழில் தான் கூட போறான்ல. ஓ, இவ அப்படி செல்லான ஃபில் பண்ணிட போறா.
எழு, மா வரமா. சீக்கிரமா வா. இதோ வரேன். ஏன் பாக்யா, ம்? உன் அக்கவுண்ட்ல இருந்து எல்லா பணத்தையும் வித்ட்ரா பண்ண போறியா? ம், அப்படின்னா ஆ? ஆமாப்பா, எல்லா பணத்தையும் வித்ட்ரா பண்ணாதானே எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். ஓ, ஏங்க, வாழ்க்கையில லட்சக்கணக்கில் பணத்தை இன்னைக்கு தான் பார்க்க போறேங்க. ம். அம்மா ஆ? போலாமா? போலண்டா. ஆமா, ஆ? லட்சக்கணக்கான பணத்தை எதுல கொண்டு வர போற? ஆமால, ஆ, கட்டப்பை எடுத்துக்கணும்ல, எடுத்துட்டு வரேன். அம்மா ஐயா. பாருங்களேன். நீ வாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்போ வேண்டாமா? ஏம்மா பாக்கியா, ஆ? 500 கட்டு ஒரு 5-6 கட்டு இருக்க போகுது. அதை இந்த பையிலே போட்டு எடுத்து வந்துடலாமே. ஓ, இதுக்கு எதுக்கு கட்டப்பை? ம், சரி. அம்மா ஆ? இந்த பாஸ்புக்ல எடுத்துக்கிட்டியா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்டா. ஆ. மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். எல்லாருக்கும் இன்னைக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். 11 மணிக்கு மேலதான் வர சொல்லியிருக்கேன். ஆனா எல்லாரும் இப்பவே வர ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க வந்தா வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் பணத்தோட வந்துடுறேன். சரிம்மா. சொல்றேன், முதல்ல நீ கிளம்பு. ம். அம்மா நீ வாமா போலாம். மாமா, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு பத்திரமா வரேங்க. போயிட்டு வாம்மா. வரேன் அத்தை. வா. ஆ, கோபி, உன்ன மாதிரி பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணா இவ தரையில நடக்கவே மாட்டா. ஏண்டி, பாக்கியா பண்ணது உண்மையிலேயே பெரிய சாதனை தான். நீ வாய் மூடிட்டு இருக்கியா? ஆ, உங்க மருமக சாதனை பாராட்டி போய் சேலை வைங்க. வைக்கிறேன். உன்ட்ட மனுஷன் பேசுவானா? அதெல்லாம் ஒண்ணு பேச வேண்டாம், போங்க. அடப்பா. வந்துட்டாரு. ஏமா, உன் வீட்டுக்காரர் எங்கேயோ வெளியூர்ல தானே வேலை பார்க்கறாரு. எங்க வேலை பார்க்கறாரு? அரக்கோணத்துல சார். அட, இங்க தானே. இருந்தாலும் அவர் வெளியூர்ல, நீ இங்க, கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். ஆமா சார், என்ன பண்றது? நீ என்ன பண்ற, உன் வீட்டுக்காரரை டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க வர சொல்லு. ஏங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன விஷயமா? வாங்க சொல்றேன். கூப்பிடுறேன், ஒரு 5 நிமிஷமா வந்துடுறேன். ம். எதுக்கு இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? என்ன, பக்கத்து வீட்டு பொம்பளை எல்லாம் நிக்க வச்சு கதை பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் பொம்பளை மாதிரி. ஏய், அவங்க எல்லாரும் சமைச்சிருக்காங்க, பணம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. பாக்கியா பேங்குக்கு போயிருக்காங்கிற விவரத்தை சொல்லிட்டு இருந்தேன். இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் பாக்கிய பாத்துப்பா, நீங்க இங்கே இருங்க. என்ன ஈஸ்வரி, புரியாம பேசிட்டு இருக்க? பாக்கியா இந்த சமையலாளர் எடுத்து அவ சமைச்சு எல்லாம் முடிக்கிற வரைக்கும் நான் அவ கூட இருந்திருக்கேன். இப்ப இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் காசை கொடுத்து அனுப்புற வரைக்கும் இருக்கிறது என் கடமை இல்லையா? ஆமா, அவ செய்யறது தண்ட வேலை, இதுல இவருக்கு கடமை வரையும் கடமை. ஆட, என்னடி நீ? பாக்கியா, இந்த வர்றம்மா, சும்மா இரு. உங்கள வாமா. பாக்கியா பேங்குக்கு போயிருக்கா பணம் எடுக்கிறதுக்கு. இப்ப வந்துருவா. பாக்கியா வரதுக்கு இவ்வளவு நேரமா? அது என்ன கொஞ்சோண்டு பணமா? அம்பிட்டு பணத்தை எண்ணி எடுத்துட்டு வர வேண்டாமா? பாக்கியா, பாக்கியாக்கா, வாங்கம்மா, பேங்க்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. இங்க இருக்க இடம் இல்லைன்னா உள்ள வேணா போய் உட்காருங்க. ஏங்க, பணம் வந்தா பாக்கியா கொண்டு வந்து கொடுக்க போறா, இல்லனா அப்புறம் வந்து வாங்கிக்க வேண்டியதானே? எதுக்கு வீட்டுக்கு முன்னாடி மீட்டிங் போடுற மாதிரி நிக்கணும்? ஈஸ்வரி, எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, பாக்கியா வந்துட்டா இங்கேயே கணக்கு பார்த்து கொடுத்துட்டா நல்லதா போச்சு இல்ல? பேங்குக்கு போனவ அப்படியே ஓடிய போயிட போறா, வீட்டுக்கு தானே வருவா. சரி, எல்லாரும் இங்கே உட்காருங்க. பாக்கியாக்கா, வாமா. பாக்கியா பேங்க்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. அம்மா உட்காருமா. அந்த செக் புக் எடுமா. அது எதுக்குடா? அம்மா, அதை எழுதி கொடுத்தாதாம்மா பணம் எடுக்க முடியும். செல்லான்லாம் ஃபில் பண்ண வேண்டாமா? ஐயோ அம்மா, அதெல்லாம் தேவையில்லைம்மா, கொடு. இப்போதான் நான் செல்லான் எப்படி எழுதுறதுன்னு படிச்சேன். அதுக்குள்ள நீ வேண்டான்னு சொல்ற.
அம்மா அப்ப செக் புக் இல்ல இப்ப இருக்குல்ல, இது போதும். சரி எவ்வளவு பணம் எடுக்கணும்? ஆ, எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. 3 லட்சமும் எடுத்துரு. ம். இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போடு. இது என்ன பண்ணணும்? அம்மா இத கொடுத்தா காசு கொடுப்பாங்க, வா. ம். அவர்கிட்ட கேட்கலாம். ம். ஆ, குடுமா. சார். டேய், ம். 3 லட்ச ரூபாய மொத்தமா பார்த்ததே இல்லடா. ஓ